ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஒரு முக்கியமான செய்தி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு அப்படியே நீண்டுக்கிட்டே போகுது. விசாரணை நீண்டுகிட்டே போனாலும் ஒவ்வொருத்தராக சிக்கிறாங்க. இவ்வளோ பெரிய கேங் இதில் ஈடுபட்டிருக்கா, இவ்வளோ பெரிய ரவுடியெல்லாம் இதில் ஈடுபட்டிருக்காங்களா, இவ்வளோ பெரிய ரவுடியெல்லாம் இங்கே சென்னையில் இருந்தாங்களா அப்படின்றதே இந்த கொலைக்கு அப்புறம் தான் தெரிய வந்திருக்கு. அதில் முக்கியமான ஆள் சிசிங் ராஜா என்கிற நபர். அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சம்பவம் செந்தில் என்று அழைக்கக்கூடிய என்ற பெயருடைய செந்தில் என்று பெயர் மாறிவிட்டது. அதை பேச்சு வழக்கில் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ரவுடியாக வழக்கறிஞர், அவர் வழக்கறிஞராக இருந்து கொண்டு மறைமுக செயல் நம்பர் 2 செயலில் ஈடுபட்ட ஒரு மனிதர். அவரை பற்றி இப்போ தான் வெளியில் தெரிய வருது பொதுமக்களுக்கு. சிசிங் ராஜான்ற பேர் இப்போ தான் தெரிய வருது. மொட்டை கிருஷ்ணன் என்கிற வழக்கறிஞர் கம் ரவுடி, கட்ட பஞ்சாயத்து இது போன்றவர்களுக்கு இவர் வழக்கறிஞராக இருந்திருக்கிறார். இவரும் இடையில் புகுந்து பஞ்சாயத்து பண்ணியிருக்கிறதாக தகவல் வந்திருக்கிறது. ஸோ இப்படி பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3ன்னு சொல்லி முதல்ல 6 பேர் சரணடைஞ்சாங்க. சம்பவ இடத்துல, அதாவது மாலை நேரத்தில் அவரை கொலை செய்தவர், ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்த நபர்கள், அதாவது நேரடியாக சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள், கத்தியை வைத்து வெட்டியவர்கள், அருவாளை வைத்து வெட்டியவர்கள் ஒட்டுமொத்தமாக போய் சரண்டர் ஆனாங்க. ஸோ அதுக்கப்புறம் காவல்துறை சிலரை பிடித்தது. மொத்தம் அதில் 6 பேர்ன்றது 8 பேர் ஆச்சு. அதுக்கப்புறம் ஸ்காட்லாந்து யார்டு போலீஸார் விட ஸ்ட்ராங்கான போலீஸார் தமிழக போலீஸார் அப்படின்ற நிரூபிக்கும். ஸ்காட்லாந்து யார்டெலாம் இப்போ வீணாக போச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் தமிழக போலீஸார் இன்னும் வீரியமாக இருக்கிறார்கள்ன்றது இந்த ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் தான் அது தெளிவாக தெரிகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக கமிஷனர் அருண் வந்ததுக்கப்புறம் என்னென்னா பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் 10 ஆச்சு, 12 ஆச்சு, 15 ஆச்சு, 18, 20, 25, இப்போ 27 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். முக்கிய குற்றவாளியான சம்போ செந்தில் தேடப்பட்டு வருகிறார். சிசிங் ராஜாவுக்கு லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. சம்போ செந்திலுக்கு லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. லுக் அவுட் நோட்டீஸ் அப்படின்னா, வெளிநாடு தப்பி போனவர்கள் எந்த ஏர்போர்ட்டில், இந்தியாவில் எந்த ஏர்போர்ட்டில் வந்தாலும் சரி, அவர்களுடைய பாஸ்போர்ட் காட்டி கொடுத்து விடும். ஸ்கேன் பண்ண உடனே உள்ள என்ட்ரி ஆனவுடனே இமிக்ரேஷனில் அவர் ஃபோட்டோ வச்ச உடனே இவர் தேடப்படும் குற்றவாளி, இவனுடைய பிடிக்கணும்னு சொல்லி அவர் அங்கேருந்து தப்பி ஓடவே முடியாது. ஏர்போர்ட்டில் இறங்கினா இந்தியாவில் உள்ள எந்த ஏர்போர்ட்டில் இறங்கினாலும் அவர்கள் பிடிபட்டு விடுவார்கள். அவர்களே அங்கே உள்ள இமிக்ரேஷன்லேயே பிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அங்கே உள்ள காவல்துறையாக இருந்தாலும் சரி, சிஐஎஸ்எஃபாக இருந்தாலும் உடனே பிடிச்சிருவாங்க. அவர்கள் ஏர்போர்ட்டை விட்டு வெளில வர முடியாது அப்படின்றது இது அவர்களுக்கும் தெரியும். தப்பி போகிறவர்கள் லுக் அவுட், ஏன்னா அவர்கள்லாம் வழக்கறிஞர்கள். லுக் அவுட் நோட்டீஸ்னால் என்ன, அது எங்கே பிடிப்பாங்கன்னு, இந்தியாவில் எந்த ஏர்போர்ட்டில் இறங்கி சென்னையில் இறங்கினா தான் பிடிப்பாங்கன்னு கிடையாது. சிஸ்டத்தில் காட்டி கொடுத்துரும். உலகம் முழுவதுமே அந்த பாஸ்போர்ட்டுக்கு தடை அப்படின்ற ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். இப்போ சப்போஸ் நீங்கள் தாய்லாந்து போயிருந்தீங்கன்னா கூட அவர்களுக்கும் இந்த செய்தியை அனுப்பி விடுவார்கள், சர்வதேச போலீஸுக்கு அனுப்பி விடுவார்கள். அந்த நாட்டில் இருக்காருன்னு தெரிஞ்சால் அந்த நாட்டு தூதரகத்துக்கும் அனுப்பி விட்டுட்டு இதை அந்த நாட்டில் உள்ள இமிக்ரேஷன் டிபார்ட்மெண்ட்லேயே இந்த ஃபோட்டோ போயிடும். ஸோ அங்கேருந்தே இவர்கள் வெளியேறும்போதே அந்த நாடு கைது செய்யலாம். இல்லைனா இவரை தேடக்கூடிய நாட்டுக்கு தான் இவர் டிக்கெட் போட்டிருக்காரு. இப்போ இந்தியாவில் காவல்துறை தேடுது அப்படின்னா, இந்தியாவுக்கு போகிறக்கா தாய்லாந்துலேருந்து டிக்கெட் போட்டிருக்காருன்னா விட்டுருவாங்க சில நேரத்தில். ஏன்னா இங்கே நம்ம கஸ்டடியில் தான் இருக்கார், தப்பி எங்கேயுமே போக முடியாது. சப்போஸ் இந்தியாவில் தேடப்படும் குற்றவாளியாக இருக்கக்கூடிய நபர் இந்தியாவுக்கே போகிறாருன்னா சந்தோஷம், போய் தொலைட்டு சனியன்னு விட்டுருவாங்க. இது எந்த நாடாக இருந்தாலும் நடக்கக்கூடியது தான். இப்படி லுக் அவுட் நோட்டீஸ் போட்டு தேடிட்டு இருக்கும்போது தான் இப்போ சமீபத்திய புகைப்படம் கிடைக்கல. 10 வருடங்களுக்கு முன்பு இவர் எப்படி இருப்பார், சம்போ செந்தில் எப்படி இருப்பார்ன்ற புகைப்படம், ஒரு கோட் போட்டது, ஒரு 2-3 புகைப்படங்கள் தான் 10 வருடங்களுக்கு முந்தைய புகைப்படம் தான் காவல்துறை கிடைச்சது. அதை வைத்து விசாரித்து கொண்டிருந்தார்கள். 10 வருஷத்தில் ஆள் எப்படி மாறி இருக்கலாம், முகத்தோற்றம் மாறி இருக்கலாம், ஆள் இப்போ வெயிட்டு போட்டிருக்கலாம், இல்லைனா ஒல்லியாக இருக்கலாம். ஸோ இது எப்படி அப்படின்றது போலீஸார் தெரியாமல் தேர்த்து கொண்டிருக்கும் போது தான் என்ன வருதுன்னா, அவருடைய சம்போ செந்திலுக்கு முதல் மனைவி ஒருத்தர் இருக்கார் அப்படின்றது விசாரணையில் தெரியுது. அவருக்கு ஒரு டைவர்ஸ் ஆகிடுச்சுன்னா அவரை ஃபாலோ பண்ணுறாங்க போலீஸு. அவருடைய ஃபோன்லாம் டேப் பண்ணி ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, சம்போ செந்தில் தொடர்பான எந்த இதுவுமே அவருக்கு இல்லை அப்படின்னோடனே அதுக்கப்புறம் போய் அவர்கிட்ட விசாரிக்கிறாங்க. விசாரித்தா அந்த அம்மையார் அவர்கிட்ட கேட்கும்போது 2020 வரைக்கும் கான்டாக்டில் இருந்தார். அதுக்கு முன்னாடியே அவர்கள் 2 பேரும் விலகிட்டாங்க. இருந்தபோதும் 2020 கொரோனாவுக்கு முந்தைய காலங்கள் வரைக்கும் தொடர்பில் இருந்ததாக அந்த அம்மா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த முதல் மனைவிட்ட லேட்டஸ்ட்டான ஃபோட்டோ எதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அதை பற்றி விசாரிக்கிறாங்க. ஆல்பங்களை வாங்கி பார்க்குறாங்க. போலீஸ் வாங்கி பார்த்தா சமீபத்தில் 2020, அதாவது 2019 எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் கிடைக்கிது. அப்போ என்ன, அது ஒரு 3-4 வருஷம்தான். ஸோ அப்போ பெருசாக முகத்தோற்றம் மாற்றம் அடைந்திருக்காது அப்படின்னோடனே அந்த ஃபோட்டோவை போலீஸார் வாங்கிட்டு வந்துடுறாங்க. இதுதான் இப்போதைக்கு அப்டேட் செய்து. இது வந்துருச்சுன்னா இன்னி நெருங்கி பிடிச்சிருவாங்க அப்படின்றது. ஏற்கனவே இப்போ இயக்குனர் நெல்சன் மொட்டை கிருஷ்ணனுக்கு ஸ்டார் ஹோட்டலில் அவங்க ஒய்ஃப் சந்தித்ததாகவும், ரூம் போட்டு இவங்க பேரில் ரூம் போட்டு கொடுத்ததாகவும் ஒரு தகவல் இருக்குது அப்படின்றத குறித்து காவல்துறையினர் விசாரித்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். எனவே
அந்த சம்பவம் தானா இது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ரெண்டாவது, அடையாறில் உள்ள ஒரு நட்சத்திர ஹோட்டலில் இந்த மொட்டைகிருஷ்ணனோட சேர்ந்து சில காலங்கள் சம்போ செந்தில் தங்கி இருந்ததாக ஒரு தகவலும் காவல்துறைக்கு வந்திருக்கு. எனவே அது குறித்து விசாரித்து வராங்க. இதுக்கிடையில் என்னென்னா, இந்த பாமெல்லாம் அப்பு அப்படின்னு ஒருத்தன் நாட்டு வெடிகுண்டுகள் தயாரிக்கக்கூடிய ரவுடிகளுக்கெல்லாம் சப்ளை பண்ணக்கூடிய ஆள். நாட்டு வெடிகுண்டு அப்படின்னா நீங்கள் எரி குண்டு மாதிரி தான் இருக்கும், எரிஞ்சால் வெடித்து சிதறிடும். நிச்சயமாக ஆள் பக்கத்துலேயே ஒரு மனிதருடைய தூரத்துலேருந்து ஒரு 10 அடி தூரத்துலேருந்து அதை எரிஞ்சிட்டு அப்படியே ஓடிடலாம். ஏன்னா கத்தியை வச்சு கொள்ளணும்னா கிட்ட வரணும், பக்கத்தில் இருக்கவங்க பிடிச்சிருவாங்க. அதனால் நாட்டு வெடிகுண்டை தூத்துக்குடியிலலாம் இதுதான் பயன்படுத்துவாங்க, நாட்டு வெடிகுண்டை. ஸோ இந்த நாட்டு வெடிகுண்டு தயாரிக்கிறது அப்பு. இந்த அப்புவையும் காவல்துறை தேடிக்கொண்டிருக்கிறது. ஏன்னா அப்போ இந்த அப்புவும் சிறிது காலம் சம்போ செந்திலோட தங்கி இருந்ததாகலாம் ஒரு தகவல் இருக்குது. எனவே அப்புவை பிடித்தால் சம்போ செந்திலை பிடித்து விடலாம் அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது. ஸோ இது போகிற VPN அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, நெட் கால் பேசுகிறது. இப்போ நீங்கள் ஃபேஸ்புக்லேயே கால் பண்ணி பேசலாம், வாட்ஸ்அப்பில் கால் பண்ணி பேசுகிற மாதிரி நீங்கள் இன்ஸ்டாவில் பேசலாம், டெலகிராமில் பேசலாம். இப்படி பல்வேறு ஆப்புகள் இருக்குது. அந்த ஆப்புகள் மூலமாக நெட் கார்டை வாங்கி அந்த நெட் கார்டில் வெளிநாடுகளில் இருந்து அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அந்த ஆப்பில் இருந்து இவர்கள்ட்ட பேசினா ரெக்கார்டிங் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. எனவே இவர் இந்த VPN என்று சொல்லக்கூடிய நெட்வொர்க்கில் தான் சம்போ செந்தில் அவருடைய ஆட்கள்கிட்டலாம் பேசியிருக்கிறதான தகவல் வருது. அதன் மூலமாக தான் நீங்கள் இப்போ வேறு புதூர் அப்பு என்கிற அந்த பாம் தயாரிக்கக்கூடிய மனிதன், நாட்டு வெடிகுண்டு தயாரிக்கக்கூடியவன்ட்டெல்லாம் இந்த VPN காலில் தான் பேச்சிருக்கிறதா போலீஸார் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா விரைவில் இந்த அப்பு சிக்கிட்டாலே, புதூர் அப்பு என்கிற அந்த நபர், நாட்டு வெடிகுண்டு தயாரிக்கிற நபர் சிக்கிட்டாலோ, இல்லை சிசிங் ராஜா சிக்கிட்டாலோ, இல்லை மொட்டைகிருஷ்ணன் சிக்கிட்டாலோ இப்போ பிரைம் அக்யூஸ்டாக கருதப்படக்கூடிய சம்போ செந்திலை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி போலீஸார் தீவிரமாக அதுக்கான பணிகளை மேற்கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. விரைவில் இந்த வழக்கில் சிசிங் செந்தில், அதாவது சம்போ செந்திலோட இந்த வழக்கு முற்று பெறும், விசாரணை முற்று பெறும்னு எதிர்பார்க்கப்படுது. ஏனென்றால் பல கிளைகள் இருக்குது. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஆற்காடு சுரேஷோட கிளையில் அப்படி போய் ஆற்காடு சுரேஷ் மனைவியை பிடிச்சி அந்த அம்மா தாலியை வச்சு சத்தியம் பண்ணி பழி வாங்குவேன் ஆம்ஸ்ட்ராங்க அப்படின்னு சொல்லி அந்த தாலியை விற்றோ அடகு வச்சோ தான் அதுலேருந்து 1.5 லட்ச ரூபாய் கொடுத்து தான் இந்த ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றது ஒரு சைடு போய் அந்த எண்டை முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் இதில் யாரெல்லாம் லிங்க் ஆகியிருக்காங்க, எந்தெந்த ரவுடிகள் எந்தெந்த குரூப்லாம் எதற்காக ஆம்ஸ்ட்ராங்கை கொல்லணும்னு இவங்கெல்லாம் இறங்கினாங்க அப்படின்ற குறித்து பற்றி விரிவான விசாரணையை காவல்துறை செய்து கொண்டிருக்கிறது. எனவே சம்போ செந்தில் நிறைவில் முடிச்சுட்டா இந்த வழக்கு விசாரணை முடிவு வரும்ன்றாங்க. இப்போ சம்போ செந்திலை பிடிக்கிறது தான் போலீஸுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்குது. காரணம் சம்போ செந்தில் வெளிநாட்டில் இருக்கிறது ஒரு காரணம். ரெண்டாவது, தாய்லாந்து போன்ற நாடுகளுக்கு நமக்கும் ராஜாங்க ரீதியான உறவுகளில் கைதிகள் பரிமாற்றத்திற்கான கையெழுத்திட்டிருக்காங்களா அப்படின்னா இல்லை அப்படின்ற மாதிரியான தகவல் தான் இப்போதைக்கு இருக்குது. எனவே அவரை பிடித்து வருவதில் பல சிக்கல்கள் இருக்குது. நீங்கள் தாய்லாந்தில் போய் அவரை பிடித்தாலும் அவரை அவர் அங்கே உள்ள காவல்துறையில் புகார் கொடுத்தாருன்னா அவரை மீட்டுட்டு வர முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. எனவே போலீஸ் இதை எப்படி டீல் பண்ணணும், எப்படி தூக்கணும் அப்படின்றதில் மிக தீவிரமாக இருக்காங்க. சம்போ செந்திலில் தற்போதைய என்ன பேரில் சொத்துக்கள் இருக்குது, எந்த பேரில் இருக்குது, சம்பவம் செந்தில்ன்ற பேரில் இருக்கா, சம்பவம் செந்தில்ன்றது அடைமொழி பேர் தான். ஆனால் செந்தில்ன்ற பேரில் இருக்காரா, இல்லை அவர் பேரை எதுவும் மாற்றிருக்காரா, கெஜெட்டில் மாற்றி சொத்துக்கள் வாங்கியிருக்காரான்றது போலீஸார் தீவிரமாக ஆய்வு பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி சிக்கிருச்சு அப்படின்னா அவரோட சொத்தை எப்படி தாவூத் இப்ராஹிமோட சொத்து பூராத்தையும் முடக்கி பாம்பேயில் இருந்த அவருக்கு சொந்தமான இடங்கள் எல்லாம் புல்டோசர் வச்சு இடித்தாங்களோ ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி, அதுபோல் சம்போ செந்திலுடைய அனைத்து சொத்துக்களையும் போலீஸாரால் பறிமுதல் செய்யப்படும். ஆனால் அந்த சொத்து எந்த பேரில் இருக்குது அப்படின்றத தீவிர விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்க காவல்துறை. எனவே இந்த வழக்கில் மிக குற்றவாளியை மிகவும் நெருங்கி விட்டார்கள் அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். ஏன்னா முதல் மனைவிட்ட புதிய ஃபோட்டோ வாங்கிட்டாங்க, முதல் மனைவிட்ட எங்கேருந்து பேசினாங்க அப்படின்ற சம்பவத்தையும் விசாரித்து வச்சிருக்காங்க. சில விஷயத்தை காவல்துறை வெளியே சொல்லாது அதை சீக்கிரட்டாக வச்சுருக்காங்க. எனவே அடுத்த கட்டமாக என்ன நடக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.